என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டான். சந்தனா அதற்கு ஆமாம் என்று சொன்னவுடன், என்ன இருந்தாலும் என்னால் ஒருத்தர் வாழ்க்கை வீணாக போகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. அதான் சரியாகி திரும்ப வந்துட்டேனே. அவள் எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்? உடனே போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன். நீ எதை பற்றியும் யோசிச்சு கவலைப்படாமல் தைரியமாரு. நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறேன் என்று சொன்னவன் வீட்டிலிருந்து கிளம்பி நேராக உமாநாத் வீட்டை நோக்கிதான் சென்றான். வெளியில் இன்னும் சிறிதாய் மழை தூறல்கள் விழுந்த வண்ணமே இருந்தது. அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவள் வீட்டை அடைந்தவன் காலிங் பெல்லை அழுத்தினான். கதவை திறந்தார் உமாநாத். அக்ஷராவின் வீட்டு கதவை தட்டிய ஹரிஷ், யோசிச்சுட்டு இருக்கலாம். என்னோட ஒரே வருத்தம் என்னென்னா, இதை நேரில் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உண்மையை சொல்லணுன்னா, நான் உங்களை தப்பான நேரத்தில் காதலிச்சிட்டேன். ஆனால் என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல. எல்லோரும் உங்களை பற்றி எதேதோ சொன்னாலும் என்னோட பார்வையில் நீங்கள் ஒரு திறமையான, அன்பான, சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன்னு நான் உணர்ந்திருக்கேன். உங்களோட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் ஒருத்தரை நேசிச்சா அவங்களுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கவும் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. ஒருவேளை நீங்கள் என்னை முட்டாள்னு கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனையோ தடவை என்னோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. பதிலுக்கு இந்த முறை உங்களோட உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் போது எப்படி என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த முடிவு எடுத்துட்டேன். அக்ஷரா உணர்வு பூர்வமாக எழுதியிருந்ததை பார்த்த ஹரிஷின் கண்கள் கலங்கியது. வேகமாக அதை துடைத்து கொண்டவன் அந்த லெட்டரின் கடைசி பகுதியை படித்தான். ஹரிஷ், எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் உடஞ்சி போயிடக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. இதுக்கு பதிலுக்கு நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க மாட்டேன். உங்கள் காதல் உட்பட உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சந்தனா இருக்கா. நீங்கள் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் கண்ணில் அதை நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். சந்தனாவுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்க கூடாதான்னு. ஆனால் இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சந்தனாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருன்றது ஏற்கனவே முடிவான ஒன்று. அது புரிஞ்சதுக்கப்புறம் என்னை நான் திருத்திக்க முயற்சி பண்ணேன். ஆனால் சரி, இப்போ அதை பற்றிலாம் பேசி என்ன பிரயோஜனம்? மொத்தத்தில் இன்னொருத்தரோட கல்யாண வாழ்க்கையை அழித்து குடும்பத்தை பிரிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் என்னோட இந்த முடிவை நினச்சி நீங்கள் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. ஏன்னா இது என்னோடய சுய அறிவோடு நான் தெளிவாக யோசித்து எடுத்த முடிவு தான். அப்புறம் இதுக்கு மேலே உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. எப்பவும் சந்தனா கூட சந்தோஷமாக வாழுங்க. அவ்வளோதான் என்னோட ஆசை. அன்பு அக்ஷரா என்று முடிக்கப்பட்டு இருக்க அதை படித்த ஹரிஷ் தன்னுடைய இதயத்தில் யாரோ ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்ததை போல உணர்ந்தான். அக்ஷராவிற்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று ஹரிஷுக்கு தெரியும். அதை ஒரு இன்ஃபாக்சுவேஷன் என்று மட்டும்தான் நினைத்தான். அவளுடைய வாழ்க்கையில் அவளை நேசிக்கும் ஒருவன் வரும்போது தன்னை பற்றிய நினைப்பை மறந்து விடுவாள் என்று நினைத்த ஹரிஷ் செல்வா கூட அவளுக்கு பொருத்தமாக இருப்பதாக யோசித்தான். முதலில் செல்வா ஒரு மாதிரி திமிராக நடந்து கொண்டாலும் தான் செய்தது தப்பென்று உணர்ந்த பிறகு அவன் அதை மாற்றிக்கொண்ட விதம் ஹரிஷுக்கு பிடித்திருந்தது. அக்ஷரா கூட அப்படித்தான். ஆனால் அவள் தன்னுடைய ஒன் சைட் லவ்வுக்காக இந்த அளவுக்கு போவாள் என்று ஹரிஷ் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை.
இப்போதும் அவனுக்கு அக்ஷராவின் மீது காதல் எல்லாம் வந்துவிடவில்லை. ஆனால் அவனை நேசிக்கும் அந்த குறுகிய வட்டத்தில் இருக்கும் நபர்களில் அவளும் ஒருத்தி. தன் மீதான ஈர்ப்பு பற்றி முன்னாடியே அவளிடம் பேசி புரிய வைத்திருக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று புரியவில்லை. என்னோட அந்த முட்டாள் மக மற்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப புத்திசாலி. அவளோட ஒரே பலவீனம் அவள் அம்மா மாதிரியே இழகன மனசு இருக்கிறது தான். அவள் ஒருத்தனை காதலிச்சிட்டா அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கா. அதுக்காக கடைசியில் அவள் வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டா. வேதனையுடன் கூறிய உமாநாத்தின் கண்கள் திடீரென ஒளிர்ந்தது. ஹரிஷ், அவளோட லெட்டரை படிக்கும்போது தெரிஞ்ச உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா நீயும் அவன் மேலே அக்கறை வச்சிருக்கேன்னு தான் தோணுது. நீயே அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது. செழியனோட ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனால் அந்த செழியன் ரொம்ப மோசமானவன். என் பொண்ணு தெரிஞ்சே போய் அந்த கிணத்துல குதிக்கிறா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது. நீ எப்படியாவது மும்பைக்கு போய் அவங்க கிட்ட இருந்து அக்ஷராவை மீட்டு கூட்டிகிட்டு வரணும். நீ அந்த டேப்லெட்டை வாங்காததுனால இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிற? உமாநாத் நம்பிக்கையுடன் கூற, கவலைப்படாதீங்க சார், நான் அக்ஷராவை கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன் என்ற ஹரிஷின் கண்கள் உறுதியால் நிரம்பி இருந்தது. அந்த லெட்டரை கவனமாக மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டான். அவனுக்கு அது ஒரு பொக்கிஷம் போன்றது. உமாநாத்திடம் விடை பெற்று அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் அவனுடைய ஃபோனை எடுத்து ஸ்ரீதரை அழைத்தான். 2வது ரிங்கிலேயே ஃபோனை எடுத்த ஸ்ரீதர், சொல்லுங்க சார், என்ன செய்யணும் என்று கேட்டான். செழியன் ஃபேமிலியை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? நேரடியாக விஷயத்திற்கு வந்த ஹரிஷ் செழியன் குடும்பத்தின் கம்பெனி பெயரையும் கூறினான். செழியன் ஃபேமிலி மும்பையிலேயே ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்க பேக்ரவுண்ட் கிட்டத்தட்ட நரேந்திரன் குடும்பம் மாதிரி தான். அவங்க பேரில் பல கம்பெனி இருக்குது. ஆனால் அந்த வீட்டு பையனை பற்றி நான் சில ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது அவ்வளோ ஒன்றும் நல்ல விஷயங்கள் இல்லை. திடீர்னு ஏன் சார் அவங்கள பற்றி கேட்குறீங்க? சுருக்கமாக விளக்கிய ஸ்ரீதர் கடைசியில் குழப்பத்துடன் கேட்டான். அந்த செழியனோட பேக்ரவுண்டை அழிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஹரிஷின் கேள்வி சட்டென்று வந்து விழ ஸ்ரீதர் திகைத்தான். பின்பு தன்னை சுதாரித்து கொண்டவன், சார் நீங்கள் என்ன சொன்னீங்க என்று மீண்டும் சந்தேகத்துடன் கேட்க, உனக்கு நான் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ஸ்ரீதர்? ஹரிஷின் குரல் கடுமையாக வெளிவந்தது. அதன் பிறகு ஸ்ரீதருக்கு வேறு எதுவும் சொல்லும் தைரியம் இல்லை. 2 நாள் என்று மட்டும் மெதுவான குரலில் கூறினான். சரி, நான் அடுத்து ஃபோன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தவன், அந்த செழியன் அக்ஷராவை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ ஆசைப்படுறானா? அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிசை நான் தந்துதான் ஆகணும் என தனக்குள் சொல்லிக்கொண்டான். அப்போது ஹரிஷின் ஃபோன் அடித்தது. அதில் நிக்கிதாவின் பெயர் தெரிய, என்ன விஷயம் நிக்கிதா என்று அரை மனதுடன் கேட்டான் ஹரிஷ். இப்போது அவனுடைய மனம் மொத்தமும் எப்படியாவது அக்ஷராவை காப்பாற்ற வேண்டும் என்பதில்தான் கவனம் செலுத்தியது. தான் அவளை காப்பாற்ற செல்வதற்குள் ஏதாவது நடந்துவிடுமோ என்று பயமாக வேறு இருந்தது. ஒரு வழியாக நீங்கள் ஃபோன் எடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாஸ். நம்மளோட கம்பெனி இப்போது எல்லா பக்கம் இருந்தும் கடுமையான சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த யுவராஜ் மறுபடியும் நம்மளோட எல்லா ஸ்டார்ஸையும் அதிகமான பணம் கொடுத்து அவரோட பக்கம் இழுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நம்ம கூட போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட்ஸை முன்னாடியே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நம்மளை கம்பல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதை விட மோசமான விஷயம், நம்மளோட ஷேர் வேல்யூ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ரொம்ப மோசமாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டாஃப்ஸோட மன உறுதியும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது அவங்களோட வேலையிலையும் தெரியுது என்று அவர்களின் கம்பெனி நிலைமையை முடிந்தவரை தெளிவாக அவனுக்கு விளக்கி முடித்தாள். சரி, எனக்கு புரியுது. கம்பெனியோட கண்டிஷனை பற்றி நீங்கள் தொடர்ந்து எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கூடி சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வரேன் என்ற ஹரிஷ் கம்பெனியின் நிலைமையை நினைத்து கவலையுடன் முகத்தை சுளித்தான். இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை சரி செய்யணும் போலையே, என்கிட்ட நேரம் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான். அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ஆடம்பரமான தனி ரூமில் கூட்டம் நிறைந்திருந்தது. 2 பெண்களுக்கு நடுவே உட்கார்ந்திருந்த யுவராஜ் தன் ஃபாரின் சிகரெட்டை புகைத்தபடி தன் முன்னால் இருந்தவர்களை அலட்சியமாக பார்த்தான். அவர்களுக்கு முன்னாடி இருந்த டேபிளில் விதவிதமான மதுபானங்கள் வைக்கப்பட்டு இருக்க எல்லோரும் சந்தோஷமாக அதை குடித்து கொண்டிருந்தனர். சென்னையில் இருக்கிற மீடியா கம்பெனிஸோட தலையெழுத்து கூடிய சீக்கிரத்தில் மாறப்போகுது. நம்பர் 1 இடத்துல இருக்கிற தியானா மீடியா கூடிய சீக்கிரமே அந்த இடத்துல இருந்து இறங்க போகுது. யுவராஜ் புகையை வளையம் வளையமாக ஊதியபடி உற்சாகமாக சொன்னான். அந்த ஹரிஷுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்! அவனுக்கு பெரிய இவன் நினப்பு. எப்படி பார்த்தாலும் என் முன்னாடி அவன் ஒரு சின்ன பையன்தான். அந்த ஃபங்க்ஷனில் என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான். அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? அவன் யார் மேலே கை வச்சிருக்கான்னு கூடிய சீக்கிரத்திலேயே அவனுக்கு புரிய வைப்பேன். அவன் என் காலடியில் வந்து விழுற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆவேசத்துடன் கூறிய அவன் தன் முன்னால் இருந்த விஸ்கியை எடுத்து ஒரே மடக்கில் குடித்தான். ராஜ் மீடியா கார்பரேஷன் கூட யாராலும் போட்டி போட முடியாது. அதே டேபிளில் இருந்த யுவராஜின் கூட்டாளி ஒருவன் சத்தமாக கத்தினான். இப்படியே போனால் கூடிய சீக்கிரம் தியானா மீடியா திவால் நிலைமைக்கு போயிடும். அப்புறம் என்ன, நமக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இன்னொருவன் தன் கிளாஸை உயர்த்தியபடி சந்தோஷமாக கூறினான். எனக்கு என்னமோ அந்த ஹரிஷை நினச்சா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. யுவராஜ் கூற,
அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ். ஹரிஷ் தியான மீடியாவோட சிஇஓவாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அவ்வளோ வருத்தம்லாம் கிடையாது. அன்றைக்கி ஏதோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருந்ததுனால அவன் ஈஸியாக அவங்கள அடிச்சிட்டான். இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்காது. நாங்களாம் அவங்க கூட இருக்கோம்ல, அவனை ஒரு கை பார்த்துடலாம் விடுங்க, யுவராஜின் கூட்டாளி உறுதி கூறினான். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படலையா? ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த ஒரு காம்படிஷனில் அவனுக்கு ரொம்ப பலமாக அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானா. இப்போ வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியல. ரொம்ப நாளாக அவன் வெளியவே வரல. அநேகமாக அவன் இறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படி மட்டும் இருந்தால் நாம் நினச்சது ரொம்ப சுலபமாக நடந்துடும், மற்றொருவன் கிண்டலாக கூறினான். சென்னையின் முக்கியமான பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்த தருதலை வாரிசுகள் சிலர் அங்கிருந்தார்கள். அவர்கள் அதை கேட்டு சத்தமாக சிரித்தனர். அப்படிலாம் அவன் ஈஸியாக சாகக்கூடாது. சப்போஸ் அவன் உயிர் பொழைச்சி திரும்பவும் என்கிட்ட மாட்டினானா அவனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அணுவையும் சித்திரவதை பண்ணுவேன். அன்னைக்கு நான் பட்ட அவமானத்தில் பாதியாவது அவனுக்கு திரும்ப கொடுத்துடணும். யுவராஜ் கண்கள் சிவக்க வெறுப்புடன் கூறினான். யுவராஜ், உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ சொன்ன மாதிரி அவன் நம்ம கையில் கிடைச்சதுக்கு அப்புறமா வச்சு செய்வோம். அப்புறம் நம்மளோட அக்ரிமெண்ட்டை மட்டும் மறந்துடாத. தியான மீடியாவை இழுத்து மூடினதுக்கப்புறம் அந்த ரித்திகாவை என்னோட பர்சனல் அசிஸ்டண்டான வச்சுக்கணும். அவருடைய கூட்டாளி இரட்டை அர்த்தத்தில் பேச யுவராஜின் முகத்தில் ஒரு எரிச்சல் வந்தது. அவளை நினச்சாவே எனக்கு கோபமாக வருதுடா. தியான மீடியா இவ்வளோ நஷ்டத்தில் போனாலும், அங்கிருந்த எல்லா ஸ்டார்ஸையும் நம்மக்கிட்ட வந்துட்டாலும் அவன் மட்டும் இன்னும் பிடிவாதமாகவே இருக்கா. தியானா மீடியாங்கிற கப்பல் கடல்லையே கவுந்தாலும் அவள் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு தான் இருப்பா போல இருக்கு. என்ன செஞ்சா அவள் அங்கிருந்து வருவான்னு தெரியல என்று கடுப்புடன் அவன் சொல்ல, ஃப்ரீயா விடு யுவராஜ், தியான மீடியாவை மொத்தமாக ஒழிச்சு கட்டினதுக்கப்புறம் அவன் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ அவன் நம்மக்கிட்ட வந்து வேலைக்காக கெஞ்சணும். நாம் 2 பேரும் அவளை மாற்றி மாற்றி பந்தாடி அந்த ரித்திகாவோட நிலைமையை இன்னும் மோசமாக மாற்றணும். ஒன்றை வேணான்னு சொன்னதுக்கு அதுதான் அவளுக்கு நாம் கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட். மீண்டும் அந்த கூட்டாளி யுவராஜை சமாதானப்படுத்தினான். இருவரின் கண்களிலும் ரித்திகாவின் மீதான பேராசை தெரிந்தது. கூடவே யுவராஜின் கண்களில் ஹரிஷை பழிவாங்க வேண்டும் என்ற வெறி மின்னியது. அதற்காக அவன் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தான். இப்போது ஹரிஷ் என்ன செய்ய போகிறான்? அக்ஷராவா? தியான மீடியாவா? எதை முதலில் காப்பாற்றப் போகிறான்? யுவராஜும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து குடித்துவிட்டு ஹரிஷை பழிவாங்குவது பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் ரித்திகாவை பற்றி மோசமாக பேசத் தொடங்க, சாரி, இனி உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் என்று யுவராஜுக்கு பழக்கமான ஒரு குரல் கேட்டது. அனைவரும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை நிறுத்தியதால் அந்த ரூமே அமைதியாக மாறியது. யார் சொன்னது என்று தெரியாமல் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள, யார் அதை சொன்னது? கோபத்துடன் கத்திய யுவராஜ் அந்த ரூமை சுற்றிலும் பார்த்தான். அவனுடைய மனதில் ஒரு உருவம் தோன்ற, அப்படி இருக்காதென்று தலையை குலுக்கிக் கொண்டான். அப்போது திடீரென்று அந்த கதவு படாரென்று உதைத்து திறக்கப்பட அங்கிருந்த எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். யுவராஜ், அன்னைக்கு பாத்ரூமில் என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துட்டியா? அந்த ரூமுக்குள் நுழைந்த ஹரிஷ் எல்லோரையும் ஒரு முறை பார்த்தான். அதுவரை யுவராஜுக்கு ஆதரவாக பேசி அவனை ஏற்றிவிட்டு கொண்டிருந்த மற்ற பணக்காரர்கள் இப்போது பதட்டமடைந்தார்கள். அவர்களின் நெற்றியில் வியர்வை வழிய ஆரம்பித்தது. யுவராஜின் பார்ட்டியில் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது தியான மீடியாவின் வீழ்ச்சியில் அவர்களுக்கும் பங்கிருக்கிறது என்பதை உணர்த்துவது போல இருந்தது. இதனால் ஹரிஷின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுமோ என்று அவர்கள் பயந்தார்கள். அவனை பற்றி அவர்களுக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் யுவராஜை புரட்டி எடுத்த விதத்திலும் அந்த காலேஜில் நடந்த போட்டியின் மூலமாகவும் ஹரிஷின் சண்டைத்திறன் பற்றிய வதந்திகள் காற்றில் பரவியிருந்தது. அது அவர்களுடைய காதுக்கும் எட்டியிருக்க அந்த பயம் அவர்களுடைய கண்களில் தெரிந்தது. இது யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? தியான மீடியாவோட சிஇஓ. ஒரு வழியா அவரோட கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்து வந்துட்டார் போல இருக்கு என யுவராஜ் நக்கலாக கூற, இவன் ஒருத்தன் ஆப்பத்தானா தேடி போய் உட்கார்றானே, ஏற்கனவே அவன்கிட்ட ஒரு தடவை அடி வாங்கியும் இவன் திருந்தவே இல்லை போல என்று அதுவரை யுவராஜிற்கு ஜால்ரா தட்டி கொண்டிருந்த கூட்டாளி இப்போது மனதிற்குள் புலம்பினான். ஆனால் அவர்களுடைய மனநிலையெல்லாம் புரியாமல் யுவராஜ் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். ஹரிஷ், நீ உயிரோட வந்தது நல்ல விஷயம்தான், ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட்டாக வந்துட்ட. ஏன்னா தியான மீடியாவோட நிலைமை இப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏற்கனவே அதை என் காலடியில் போட்டு நசுக்கிட்டேன். இனி நீ தலைகளை நின்னாலும் அதை மீட்டெடுக்க முடியாது சொன்ன யுவராஜ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் என்ற ஹரிஷை வெறித்து பார்த்தான். அன்றைக்கு அந்த ஃபங்க்ஷனில் பாத்ரூமில் வைத்து ஹரிஷிடம் அடி வாங்கிய பிறகு எப்போது பாத்ரூமுக்குள் சென்றாலும் அந்த ஞாபகம்தான் அவனுக்கு வந்தது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. அந்த பாத்ரூமின் வாசனை அவனுடைய நினைவுகளில் சுழன்று கொண்டே இருக்க அவனது கனவிலும் அது தொடர்ந்தது. அதனால்தான் ஹரிஷின் மீது இந்த அளவிற்கு வெறியுடன் இருந்தான். ஏய், இங்க என்ன பண்ற? அப்ப நீ சாகலையா? இதுக்கு பேசாம நீ செத்து போயிருந்தா கூட பெட்டர். ஏன்னா இனிமே உன்னோட ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்க போகுது. எங்க பாஸ் உன்னை சும்மா விட மாட்டாரு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவனுக்கு தைரியம் வந்து ஹரிஷை எதிர்த்து பேசினான். அப்போதுதான் யுவராஜ் மூலமாக அவன் ஏதாவது பலன்களை அடைய முடியும் என்று நினைத்தான். ஹரிஷ் முதலில் அங்கிருந்த மற்றவர்களையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை.
அவனுடைய பார்வை முழுவதும் யுவராஜின் மீது தான் இருந்தது. அவன் கேட்குறது உன் காதில் விழலையா? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? உன் கம்பெனியை காப்பாற்றி தர சொல்லி என் காலில் விழப்போறியா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இது ஆரம்பம் மட்டும்தான். உன்னோட கம்பெனியை மட்டும் இல்லை, உன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் நான் தரமட்டமாக்குவேன். ஆனால் உன்கிட்ட இந்த கம்பெனியை தவிர வேறு எதுவுமே இல்லைல்ல என்று யுவராஜ் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே போக ஹரிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்து கொண்டிருந்தான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ உள்ளே வந்தப்போ ரொம்பவே திமிரா பேசின. இப்போ என்னமோ பல்லு பிடுங்கின பூனைக்குட்டி மாதிரி அமைதியாக இருக்க. என்ன விஷயம்? நாக்கில் ஏதாவது சுளுக்கு பிடிச்சிருச்சா? பேச முடியலையா என்று தொடர்ந்து ஹரிஷை உசுப்பேற்றும் விதமாகவே கேலி செய்தான் யுவராஜ். ஹரிஷ் எந்த பதிலும் பேசாமல் யுவராஜை நோக்கி நடந்தான். தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தவன் யுவராஜிற்கு பக்கத்தில் சென்றதும் அவன் முன்னால் இருந்த விஸ்கி டம்ளரை எடுத்து யுவராஜின் முகத்தில் விசிறினான். இது அங்கிருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது. இவனுக்கு காலேஜில் நடந்த அந்த சண்டையில் தலையில் அடிபட்டுருச்சு போல. அதான் இப்படி பைத்தியம் முடிச்சிருச்சு. அவனோட கம்பெனி அங்கே பரிதாபமான நிலைமையில் இருக்குது. அதுக்காக யுவராஜ் காலை விழுந்து கெஞ்சறது விட்டுட்டு இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக நடந்துக்கிறான். அங்கிருந்த ஒருவன் இன்னொருவனின் காதில் முணுமுணுத்தான். ஆமாம், அவனோட தோல்வியை ஏற்றுக்காத பிடிவாதக்காரன் போல இருக்கு. யுவராஜ் அவனுக்கு கருணையே காமிக்கக்கூடாது என்று அந்த இன்னொருவனும் கருத்து சொன்னான். அதே நேரத்தில் திடீரென ஹரிஷ் விஸ்கியை எடுத்து தன்னுடைய முகத்தில் ஊற்றியதில் அதிர்ந்து போய் சிலையாக உட்கார்ந்திருந்த யுவராஜ் சுயநினைவு வந்தவுடன் தன் முன்னால் இருந்த மேஜையை தூக்கி தலைகீழாக கவிழ்த்தபடி ஆக்ரோஷமாக எழுந்து நின்றான். ஹரிஷ், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்ட. முதல்ல உன்னோட கம்பெனியை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இன்னைக்கு நைட் உன் கை ரெண்டையும் வெட்டாமல் விட போகிறதில்ல என்று கத்தினான் யுவராஜ். என் கை இங்கே தான் இருக்குது, வேணா உன் முன்னாடி கூட நீட்டுறேன், முடிஞ்சா விட்டு பார்க்கலாம். சொன்னபடி கைகளை நீட்டிய ஹரிஷ் யுவராஜின் வயிற்றில் எட்டி உதைத்தான். அவன் உதைத்த வேகத்தில் அப்படியே பின்னால் தடுமாறிய யுவராஜ் தன்னை சமாளித்து நின்றான். யார் இவனை கொல்றாங்களோ அவங்களுக்கு 50 லட்ச ரூபா தர கோபத்தின் உச்சியில் கொதித்து கொண்டிருந்த யுவராஜ் சத்தமாக அறிவித்தான். அவன் சொன்ன அமௌண்ட்டை கேட்டதும் யுவராஜின் பாடிகார்டுகளின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. மற்றவர்களை தள்ளிக்கொண்டு அவர்கள் வேகமாக முன்னால் வந்தார்கள். அவ்வளவு நேரம் பக்கத்தரையில் குடித்து கொண்டிருந்தவர்கள் யுவராஜின் சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்திருந்தார்கள். எங்க பாஸ்கெட்டே பிரச்சனை பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா? ஒருவன் கால்களை தரையில் உதைத்தபடி கேட்டான். போன முறை ஹரிஷ் அடித்த ஆட்களை எல்லாம் அன்றைக்கு நேட்டே வேலையில் இருந்து தூக்கிய யுவராஜ் அதற்கு பதிலாக இன்னும் ஸ்ட்ராங்கான நபர்களை புதிதாக வேலைக்கு எடுத்திருந்தான். நான் உன்னை கொன்னதுக்கப்புறம் உன்னோட நெஞ்சில என்னோட பேரை செதுக்குவேன். இன்னொருவன் ஹரிஷின் முன்னால் கத்தியை நீட்டியபடி மிரட்டினான். அவர்களுக்கு பின்னால் இன்னும் 5 அல்லது 6 பேர் தங்கள் கைப்பகுதி சட்டையை சுருட்டியபடி ஹரிஷை நோக்கி போனார்கள். அதே இடத்தில் ஆடாமல் அசையாமல் நின்றிருந்த ஹரிஷ் முதலில் வந்த பாடிகார்டின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். இவனெல்லாம் எங்கே தன்னை அடித்துவிடப் போகிறான் என்று அலட்சியமாக வந்த அந்த பாடிகார்டு ஹரிஷின் முதல் அடியிலேயே சுருண்டு விழுந்தான். அவனுடைய மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் வெளியே வந்தது. கத்தியை நீட்டிக்கொண்டு வந்த 2வது நபரின் கையை மடக்கி முதுகு பக்கமாக ஒரு உதைவிட்டான் ஹரிஷ். அவன் எகிரி கொண்டு போய் அந்த ரூம் சுவற்றில் மோதி கீழே விழ பின்னால் வந்த பாடிகார்டுகள் முகத்தில் ஈ ஆடவில்லை. ஏனென்றால் அவர்கள் டீமிலேயே அவர்கள் 2 பேரும் தான் மிகவும் பலசாலிகள். அவர்களையே ஹரிஷ் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்ய தங்களின் நிலைமை என்ன ஆகுமோ என்பதை நினைத்து அவர்களுக்கு அடி வயிறு கலங்கியது. ஹரிஷ் அடிக்கும் முன்பே அடி வாங்கியது போல ஒருவன் மயங்கி கீழே விழ மற்றவர்கள் கீழே கிடந்தவர்களையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது 150 கிலோவாவது இருப்பார்கள். ஆனால் ஒரே குத்தில் ஹரிஷால் அவர்களை வீழ்த்த முடிந்ததென்றால் அவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்பதை அவர்களால் யோசிக்க கூட முடியவில்லை. டேய் கெடா மாடுகளா, இன்னும் என்ன பார்த்துட்டே நிற்கிறீங்க? உங்களுக்கு வாங்கி போடுற கறிக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க. அவனை உடனே அடிச்சு கொல்லுங்க. யுவராஜ் கோபமாக கத்த ஏற்கனவே கீழே விழுந்து கிடந்தவர்கள் இன்னும் வலியால் துடித்து கொண்டிருந்ததை மீண்டும் ஒரு முறை பார்த்தனர். இருந்தாலும் இப்போது ஹரிஷின் மீது பாய்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. அவர்கள் மொத்தமாக சென்று அவர்கள் ஒரே நேரத்தில் ஹரிஷை அட்டாக் செய்ய நினைக்க அடுத்த நிமிடமே எல்லோரும் கீழே கிடந்தனர். அவர்கள் எல்லோரிடமும் பொதுவான ஒரு விஷயம் இருந்தது. அதாவது அவர்களின் பாதி முகம் சிவந்து வீங்கி இருந்தது. இவனையா எதுக்கும் உதவாத வேஸ்ட் ஃபெலோன்னு சொன்னாங்க? யுவராஜின் கூட்டாளிகளில் ஒருவன் அதிர்ச்சியுடன் வாயை பிளந்தான். சிலர் ரிங்கே அடிக்காத போனை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியே நழுவினார்கள். இன்னும் சிலர், யுவராஜ் இப்போதான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஞாபகத்துக்கு வந்துச்சு, நான் உடனே அவசரமாக கிளம்பணும் என்று கூறியபடி பரபரப்பாக அங்கிருந்து வெளியே ஓடினார்கள். இப்படி அங்கிருந்த எல்லோரும் வெளியே ஓட முயற்சித்ததில் அந்த இடம் ஒரே கலவரமாக தெரிய, யாராவது இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்க நினச்சிங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஹரிஷ் அதே இடத்தில் நின்றபடி திரும்பி கூட பார்க்காமல் அவர்களை எச்சரித்தான். அதை கேட்டவுடன் யாருக்குமே இன்னொரு அடி எடுத்து வைக்கும் தைரியம் வரவில்லை. அவர்கள் எல்லோரும் அந்தந்த இடத்திலேயே அப்படியே உறைந்து விட்டார்கள். ஏற்கனவே சிலர் வெளியே சென்றிருக்க
அவர்களை நினைத்து மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தது. இப்போது யுவராஜின் சில பிசினஸ் பார்ட்னர்களோடு சேர்ந்து அவனுடைய 5 பணக்கார நண்பர்கள் மட்டும் மிச்சம் இருந்தனர். ஹரீஷ், நீ ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி தியானா மீடியாவை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டோம். அது திவாலாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நைட் நீ என்ன செஞ்சாலும் அதை உன்னால் காப்பாற்ற முடியாது. ஹரீஷ் உதைத்ததால் வயிற்றில் ஏற்பட்ட கடுமையான வலியை தாங்கிக் கொண்டு யுவராஜ் மிரட்டினான். அப்படியா, நீ சொல்கிறத சோதிச்சு பார்க்கறதுக்கு நாம் ஏன் ஒரு கேம் விளையாடக்கூடாது? கிண்டலாக சொன்ன ஹரீஷ் கோபத்துடன் மீண்டும் யுவராஜை உதைக்க அவன் மீண்டும் பறந்து சென்று தரையில் விழுந்தான். எல்லாரும் திரும்ப வந்து மண்டி போடுங்க சொன்ன ஹரீஷ் யுவராஜின் கூட்டாளிகளையும் பிசினஸ் பார்ட்னர்களின் முகங்களையும் தெளிவாக பார்க்க விரும்பினார். இப்போது ஹரீஷ் சொன்னதை கேட்டு அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டவர்கள் தயங்கி தயங்கி ஒவ்வொருவராக முன்னால் வந்தனர். ஹரீஷ், நீ யாரை எதிர்த்து நிற்கிறன்னு உனக்கு தெரியுமா? நாங்கள் எல்லாருமே இந்த ஊரோட முக்கியமான பணக்கார குடும்பங்களை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்ட்ரியில் பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் ஓ நிலைமை யோசிச்சு பாரு. எங்களை மாதிரி பணமோ அந்தஸ்தோ இருக்கிறவங்க இன்னொருத்தர் முன்னாடி நிச்சயமாக மண்டி போட மாட்டோம் என்று ஒருவன் உறுதியான குரலில் கூற மற்றவர்களும் கொஞ்சம் தைரியம் வந்து அவன் சொன்னதை பின்பற்றினார்கள். ஹரீஷ், உனக்கும் யுவராஜுக்கும் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. யுவராஜ் எங்களை பார்ட்டிக்கு கூப்பிட்டதுனால மட்டும்தான் நாங்கள் வந்தோம். கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருந்தா எங்களை மரியாதையை வெளியே அனுப்பிடு. எங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தா எங்களோட குடும்பம் உன்னை சும்மா விடாது. அவங்களோட கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று இன்னொருவனும் முன்னால் வந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினான். ஹரீஷ் என்னதான் தியானா மீடியாவின் சிஇஓவாக இருந்தாலும் இப்போது அவனுடைய கம்பெனி ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தங்கள் மீது கை வைக்கும் அளவுக்கு போக மாட்டான் என்று அவர்கள் நம்பினார்கள். அதையும் மீறி அவன் கை வைத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயமும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்தது. என்ன, என் கம்பெனி பேரை சொல்லி என்னை மிரட்டலான்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு தான் என்னை பற்றி முழுசாக தெரியல. இந்த கம்பெனி எனக்கு முக்கியம்தான். அதுக்காக என்னை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டிங்களா என்ன கேட்ட ஹரீஷ் தன் முன்னால் இருந்த 5 பேரையும் கவனமாக பார்த்தான். யார் முதல்ல வரீங்க என்று கேட்டவன் எடுத்தவுடன் தன்னை மிரட்டிய ஒருவனை அருகில் அழைத்தான். நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நீ இந்த போர்க்கியோடு இருக்க. எப்போவுமே நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும், இல்லாட்டி இப்படி தான் நடக்கும் என்று அவனுடைய இடுப்பில் ஒரு உதைவிட அவன் அப்படியே கால் மடங்கி கீழே விழுந்தான். ஹரீஷ், நீ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணுற. என் அண்ணன் ஆண்டனிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் உன் கதி அவ்வளோதான். இன்னொருவன் தடுமாற்றத்துடன் கூற, ஐய, உங்களுக்கெல்லாம் சொந்தமாகவே மூளை இருக்காதரா? எப்போ பாரு என் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னாகும், என் நொண்ணனுக்கு தெரிஞ்சா என்னாகுன்னே பேசுகிறீங்களே. கடைசி வரைக்கும் இன்னொருத்தரை நம்பி தான் வாழ போகிறீங்களா? இல்லை, எனக்கு புரியல. நீங்களாம் வாழ்ந்து என்னதான்டா பண்ண போகிறீங்க என்று அவனின் கையை முறுக்கியபடி கேட்ட ஹரீஷ், ஆமாம், என்ன பேர் சொன்ன? ஆண்டனியா? அப்போது ஆண்டனிக்கும் ஜெசிகாவுக்கும் தம்பியா நீ? டே தம்பி, நீ போய் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உன்னை விட அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஸோ ஒழுங்காக நான் சொன்னதை கேட்டு மண்டி போடு, இல்லைனா என்ற ஹரீஷ் அவனுடைய கால் முட்டியில் ஒரு கராத்தை வெட்டு கொடுக்க அந்த ஆண்டனியின் தம்பி அப்படியே நிற்க முடியாமல் கீழே உட்கார்ந்தான். அப்புறம் தம்பிகளா, உங்களுக்கு எப்படி வசதி? மிச்சம் இருந்த 3 பேரையும் பார்த்து ஹரீஷ் புருவத்தை உயர்த்தி கேட்க, அது உன் கனவுல தான் நடக்கும் என்று பல்லை கடித்தபடி கூறினான் ஒருவன். ஏண்டா டே, எதையும் சிம்பிளாகவே முடிக்க விட மாட்டீங்களாடா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.